விட்டுருங்க சார். சார் சார் விட்டுடுங்க சார். நம்மள கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமா சார் அவரை விட்டுடுங்க சார். சார் வேண்டாம் சார். பேசாம இருமா. சொல்லுங்க மாமா. அவரை கூட்டி போக வேண்டாம்னு சொல்லுங்க. சரி சார் அவரை விட்டுடுங்க சார். ராசாதி வா வா மாமா சொல்லுங்க மாமா. போமா அவரை விட சொல்லுங்க மாமா. ராசாதி அவனை நினைச்சு நீ உடம்பு வர்த்திக்காத. இப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க அவ்வளவுதானே. நானும் அண்ணனும் போய் வக்கீல பார்த்து அவனை வெளியில கூட்டு வரோம். வாங்க அதை உள்ள கூட்டு போ. உள்ள போமா. உள்ள போ. உள்ள போ. என்ன ஆட்டம் ஆடினா இன்னும் வேணும். கண்மணி அம்மா இந்த பக்கம் வா. நீ எப்பமா வந்த? போலீஸ் ஜீப்ல இனியனை ஏத்தும் போதே வந்துட்டேன். அங்க மறைஞ்சிருந்தேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. திடீர்னு இனியனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ராசாத்தி உட்காந்து அழுவுறா. அத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பா என்ன ஆட்டம் இந்த இனியனும் அவளும். நல்லா வேணும். ஏண்டி இது என்ன தானா நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? அதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்ததே நான் தாண்டி. அம்மா உங்க மில்லுல நடந்த விபத்துக்கு இனியன் தான் காரணம்னு சொல்லணும். அது எப்படிங்க இனிய மேல பழி போட முடியும்? என்ன இப்ப முடியுமா? இனியன் தான் காரணம். யூனியன் லீடர்னா இப்படிதான் இருக்கணும். நல்லதுமா. எப்படி? சூப்பர்மா. நல்ல வேலை பண்ண. இப்போதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல என் மாமியா பாத்துப்பா. யாருமா? என்ன வேணும்? ஐயா என் மாப்பிளைய போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஐயா. பார்க்கணும் ஐயா. யாருமா? பேரு? இனியன். சரியா போச்சு. மில்லில் நடந்த கேஸா? அங்க லாக்கப்ல இருக்காம போய் பாரு. அத்தை வாங்க அத்தை. என்ன மாப்பிள்ள ஆச்சு? விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்ப பதறி போயிட்டோம் மாப்பிள்ள. எதுக்கு தம்பி இந்த வேண்டாத குடிப்பழக்கம்? ராசாத்தி கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை தேவையா? பாவம் அவ வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு உங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பேருக்கு நீங்க இப்படி நடந்துக்கலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன். நினைவு தெரியாத அளவுக்கு குடிச்சது உண்மைதான். ஆனா அந்த விபத்துக்கு நான் காரணம் அல்ல. அதான் மாப்பிள்ள பிரச்சனையே. குடிச்சிட்டு நீங்க உண்மையை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. பொய்யன்னு தான் சொல்லுவாங்க. பாழ போன குடியால எத்தனை குடும்பம் சீரழிய போதோ. விடுங்க அத்தை. நடந்தது நடந்து போச்சு. அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். அத்தை நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அப்பா சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. எப்படியும் அப்பா லாயர்கிட்ட பேசி நல்லா முடிவெடுப்பாரு. நீங்க போய் ராசத்தை கவலைப்படாம பாத்துக்கங்க. சரி மாப்பிள்ள. இருந்தாலும் உங்களை இப்படி பார்க்க மனசு கேட்கல. அத்தை என்ன பத்தின கவலையை விடுங்க. முதல்ல ராசாத்திய பாருங்க. பாவம் அவதான் ரொம்ப பயந்து போயிருப்பா. சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். சரி நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோங்க. வாங்க அத்தை. சார் வணக்கம்.
அட்டண்டன்ஸ் புக்கை எடுத்து போய் என் டேபிள் வச்சு. சரி சார். ஐயா சொல்லுங்க. ஐயா என் மாப்பிள்ளை எந்த வம்பு தும்புக்கும் போகாதவரியா. அவர் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. பெரிய மனசு பண்ணி அவரை வெளியே விட்டுருங்க ஐயா. என்னம்மா அவளை ஈஸியா விட்டுன்னு சொல்ற? உன் மாப்பிள்ளை குடிச்சிட்டு போய் மிஷினை ரிப்பேர் பண்ணிருக்கான். அவன் அலட்சியத்தால அங்க ஒரு உசிறு இப்போவா போன்னு இருக்கு. அத பத்திலாம் கவலைப்படாம விட்டுடுங்கிறீங்க. ஐயா அவர் குடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அவருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருமா, இதெல்லாம் நீயும் நானும் முடிவு பண்றது இல்ல. உன் மாப்பிள்ளை செஞ்சது தப்பா இல்லையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஐயா என் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கா. பாவம் அவளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவளுக்காக என் மாப்பிள்ளை விட்டுருங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருமா, பாவம் பார்த்துலாம் மன்னிச்சு விட எனக்கு அதிகாரம் கிடையாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இங்க பேசி எதுவும் நடக்க போறது இல்ல. கிளம்புங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க மனசு வச்ச முடியும் ஐயா. ஐயோ, உங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது போகுது. யோ விநாயகா, இங்க வாயா. சார் இதோ வரேன் சார். இவங்க 2 பேரையும் முதல்ல வெளியே அனுப்பி. ஐயா சார் அம்மா வாங்கம்மா, கிளம்புங்கம்மா. என் மாப்பிள்ளை எந்த தப்பு அம்மா எல்லாரும் வெளில போய் பேசுங்க. வெளியில போங்க, கிளம்புங்கம்மா. வாங்கம்மா. ம் வாங்க. அத்தை கவலைப்படாதீங்க, கடவுள் ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவாரு. நமக்கு மட்டும் ஏன் பொன்னி தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வருது? இப்பதான் ராசாத்தியோட பிரச்சனை முடிஞ்சு ஒரு தீர்வுக்கு வந்துச்சு. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பாவம் என் பொண்ணு ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவளுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறானே. சரி அத்தை, நீங்க வாங்க. அத்தை பாரிய வந்திருக்காரு பாருங்க. இனிமே அவர் பார்த்து பாரு, நீங்க கவலைப்படாம இருங்க. கடவுளே ஏதாச்சும் பண்ணி என் மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர உதவி பண்ணு. வாங்க அத்தை. சமந்தி, நீங்க எப்போ வந்தீங்க? விஷயம் தெரிஞ்ச உடனே பதறி போய் போட்டது போட்டபடி ஓடி வந்துட்டு. ஒன்றும் பதறாதீங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. எப்படியாச்சும் மாப்பிள்ளைய வெளியே எடுங்க. என்ன சொன்னாலும் வெளியே விட மாட்டேன்னு சொல்றாங்க. அவர் இல்லாம ராசாத்தி துடிச்சு போயிடுவா. கோர்ட்டு கேஸ்னு போய் மாப்பிள்ளைக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சா என் பொண்ணு தாங்க மாட்டா. அவ ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இனியன் எப்படி வெளியில் கொண்டு வந்துருவோம், கவலைப்படாம இருங்க. சம்பந்தியம்மா, நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது. ராசாத்தியும் இனியனும் நல்லபடியா வாழ்வாங்க. வக்கீல் வந்துடட்டும், அவர் வந்த உடனே பேசி கூட்டு போயிடலாம். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அங்க ராசாத்தி அழுதுகிட்டே இருப்பா. நீங்க போனா கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலா இருக்கும். மாப்பிள்ளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி சம்மந்தி போறது? அதான் நாங்க இருக்கலாமா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. குமரா, அவங்கள அனுப்பி வச்சுட்டு வாப்பா. போ. சரிப்பா. வாங்க போங்கம்மா, போலாம். போயிட்டு வாங்க. போங்க. போங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பையன் மேல எந்த தப்பும் இல்லை. அவசரப்பட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடாதீங்க. சாரி சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது.
எது பேசினாலும் கோர்ட்டில் தான் பேசணும். சார் அது எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். எனக்கும் தெரியும் சார், யாரும் யார் மேலேயும் கோவப்பட்டு பண்ணல. அடிப்பட்டவனுக்கும் உங்களுக்கும் எந்த முன்விரோதமும் இல்லை. ஆனா இருந்தாலும் உங்க பையனால தான் தப்பு நடந்திருக்கு. அவன் குடிச்சிட்டு வந்து மிஷினை ரிப்பேர் பண்ணது தான் இப்ப பிரச்சனையே. ஸோ என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் இனியனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்றேன். நீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துங்க. வணக்கம் சார், இனியனுக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சிரும். இப்போ அவரை வெளியே விடுங்க. அவளை ஈஸியெல்லாம் விட முடியாது. பிரச்சனையுடைய சீரியஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறவரு யூனியன் நம்பர். யூனியன் தலைவர் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காரு. சார் யூனியன்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். உங்க வாய் வார்த்தையை நம்பிலாம் நான் விட முடியாது. உங்க பையன் குடிச்சிட்டு வந்து மிஷினை ஆபரேட் பண்ணது தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் வெளியில விட்டா பாதிக்கப்பட்டவங்களால உங்க பையனுக்கு ஒரு ஆபத்துனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க சார், இதுல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்க பையனை நான் வெளியில விட்டா யூனியன் ஆளுங்க பிரச்சனை பண்ணுவாங்க. தர்ணா போராட்டம்னு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அப்புறம் மேலிடத்துல இருந்து எங்களுக்கு தான் ரிவிட் வரும். அதனால வெளியில எல்லாம் அனுப்ப முடியாது சார். நான் ரூல்ஸ் படி என்ன பண்ணமோ அதை கோர்ட்டில் பேசிக்கிறேன். சார் அது வந்து சார் நீங்க இங்க பாருங்க, இதை விட்டுட்டு வேற வழி ஏதாவது இருந்தா பாருங்க. என்னால இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடியும். இனியா, அம்மா, சார் இன்ஸ்பெக்டர் சொல்றது கொஞ்சம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இனியன் நம்ம கூட இருக்கிறத விட இந்த கேஸ் முடியற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறது தான் நல்லது சார். சார் இவனை இப்படி என்னால பார்க்க முடியல சார். எங்களுக்கு இவன் ஒரே பையன் சார். இவனை இந்த மாதிரி அம்மா அழாதம்மா. வக்கீல் சார், ஜாமீனை கூட விடுங்க. இனி இந்த கேஸை விட்டு வெளியில வரணும். அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. எப்பாடுபட்டாவது செஞ்சு முடிச்சிடலாம். சார் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை இங்க வச்சு பேச வேண்டாம். வாங்க வெளியில போய் பேசலாம். இனியா, அம்மா அழாதம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட. தைரியமா இரு. அப்பா இருக்காருல்ல, சீக்கிரம் வெளியே வந்துருவ. சரி. உடம்பு பாத்துக்கோ. அம்மா செல்வி, அழுவாதம்மா. மச்சானுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, அழுவாதம்மா.
செல்வி டாக்டர் டாக்டர் அவர் எப்படி இருக்காரு? இன்னும் நார்மல் ஆகல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாதான் எதுவும் சொல்ல முடியும். நாங்களும் அவர் உயிரை காப்பாத்த போராடிட்டு தான் இருக்கோம். இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் உறுதியா சொல்ல முடியும். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ட்ரீட்மெண்ட் முடியட்டும். சார் செல்வி அழுவாத செல்வி, மச்சானுக்கு ஒண்ணாகாது. கண்டிப்பா பழிச்சு வந்துருவாரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்ப எப்படி இருக்குமா? ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. இன்னும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கய்யா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் டாக்டர் கிட்ட விவரம் கேட்டுக்கிறேன். அண்ணா பைய கொடுங்க. இந்தாமா வாங்கிக்கங்க. வாங்கிக்கோமா. இது உங்க பணம் தாம்மா. யூனியன் சார்பா உங்க வீட்டுக்காரருக்கு வந்து சேர வேண்டிய பணம் தான் இது. வாங்கிக்கங்கம்மா. தம்பி வாங்கிக்க சொல்லுப்பா. வாங்கி செல்வி வாங்கிக்கமா. உங்க வீட்டுக்காரரை நல்லபடியா பாத்துக்குங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நான் வர்றேன். ரொம்ப நன்றிங்க. வாங்க வரேங்க. அம்மா கடவுள் மாதிரி வந்து யூனியன் ஆளுங்க பணம் கொடுத்துட்டு போறாங்க பாருமா. ஏழைக்கு ஏழை தான் உதவி பண்ணுவாங்கன்றது சரியா இருக்கு பாருமா. ஏமா இப்ப எப்படிமா இருக்கும் உன் வீட்டுக்காருக்கு? இப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? என் மச்சான் இருக்கான செத்து போயிட்டான பார்க்க வந்தீங்களா? என்னப்பா இப்படி பேசுற? பிறகு எப்படி பேச சொல்றீங்க? உங்க பையன் பண்ண காரியத்துக்கு எங்க குடும்பம் நடுத்தருக்கு வர நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? இங்க பாருப்பா, ஏதோ ஒரு விபத்து இப்படி தெரியாம நடந்து போச்சு. நீங்க அதை பெருசு பண்ணாம சமாதானமா போயிட்டா என்ன உங்க பணக்கார திமிர காமிக்கிறீங்களா? உங்க பையன் குடிச்சிட்டு வந்து அங்க வேலை செய்யறவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், அதை நாங்க விபத்தா எடுத்துக்கணும், அப்படிதானே? இல்ல தம்பி, அப்படியெல்லாம் சொல்ல வரல. பின்ன மில்லுக்கு எதுங்க குடிச்சிட்டு வரணும்? குடிச்சிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்க, கேட்க ஆள் இல்லைனாக்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே ஆடுவீங்க. அப்படியெல்லாம் நாங்க சொல்லலப்பா, தெரியாம நடந்து போச்சுன்னு தானே. இங்க பாருங்க, நானே என் மச்சான் பழைப்பானா பழைக்க மாட்டானன்ற கவலையில இருக்க. என் தங்கச்சி வாழ்க என்ன ஆகுமோன்னு சொல்லி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனசு ஜென்மமா? இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அதே பயமும் வேதனையும் எங்களுக்கும் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பையன் குடிச்சிட்டே போயிருந்தாலும் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஓஹோ, குடிக்கிறதே பெரிய தப்பு, இதுல குடிச்சாலும் தப்பு பண்ண மாட்டான்னு அவனுக்கு வக்காலத்து வாங்க நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இதுதான் பணக்கார புத்தின்றது. தான் புள்ள தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல, பாத்துடலாம். அது இல்லங்க, உங்க மில்லுன்னு நம்பி என் மச்சான் வேலைக்கு போனால அவனை சொல்லணும். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அண்ணா இந்த பார் தம்பி, என் பையன் செஞ்சது சரின்னு சொல்லல, அவன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நான் அவனை தூக்கி உள்ள வச்சீங்கன்னா பிரச்சனை சரியா போயிருமா?